ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ஓட்ஸ் சாக்கோ சிப் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இதில் சர்க்கரை மைதா எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் சேர்த்து பண்றதுனால வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஒரு கம்மியான அளவில் நீங்க கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணி பாருங்க. நீங்க லைக் பண்ணாதான் வீடியோ ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பார்த்து உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. எண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைசிங் அண்ட் காஸ்டிங் எல்லாமே டீடைலா கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்க போறேன். நீங்க பட்டருக்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணும். மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நெய் எடுத்தாலும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் செட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ல தான் நீங்க நெய்யுமே சேர்த்துக்கணும். ஜாகரி பவுடர் 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன். 60 கிராம்ஸ் அளவுல வரும், கிராம் அளவுல. உங்களுக்கு இதுக்கு பதிலாக சுகர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்தி வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் சேர்த்து நான் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த வெண்ணையும் நம்ம ஜாகரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போறேன். அது கூடவே ஒரே ஒரு டிராப் மட்டும் ஆரஞ்சு எசன்ஸ் நான் சேர்த்து பண்ணிக்க போறேன். இந்த ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்கறதுனால நம்ம குக்கீஸ்க்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டுமே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ஆட் பண்ணி நீங்க குக்கீஸ் ரெடி பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டரை வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்க போறேன். இப்போ கலர் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் லைட் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்து பீட் பண்ணிக்க போறேன். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. பால் அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் பிளேஸ் பண்ணி நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் கடலை மாவு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். அதாவது 90 கிராம் அளவு வரும், கிராம் அளவுல. ஸோ இது கூடவே நான் கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து 1 டீஸ்பூன், இதுல வந்து நான் 1/2 ஆட் பண்ணிருக்கிறேன். பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், அதாவது ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் போதும். இதை நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ ஸ்பேச்சுலாவை வச்சு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போறேன். கிராம் அளவுன்னு பாத்தீங்கன்னா 90 கிராம்ஸ் அளவுக்கு ஓட்ஸ் வரும். ஸோ அதையுமே சேர்த்து ஜென்ட்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்க போறேன். ஸோ இந்த மில்க் பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்க கண்டிப்பா இருந்தா ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 25 கிராம்ஸ் அளவுக்கு சாக்கோ சிப் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து ஹோம்மேட் தான், நான் வீட்லயே ரெடி பண்ணதான். நம்ம உங்க விருப்பம் தான், உங்களுக்கு அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். நான் டோட்டல் 25 கிராம்ஸ் எடுத்திருந்து அதை எல்லாமே நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா கொஞ்சமா டெக்கரேஷனுக்காக நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஒரு பிசு பிசுன்னு ரொம்ப பால் சேர்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இது பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்க போது சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் வந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்ஸ்ல கொஞ்சம் கிராக் இருக்கு. அப்படின்னா கொஞ்சமா இதுல கொஞ்சம் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ கொஞ்சமா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பால்ஸ் எடுக்கும்போது கரெக்டா இருக்கும். ஸோ அது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரோல் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டா இருந்துச்சு, எங்கேயுமே கிராக் எதுவும் இல்லாம பர்ஃபெக்டான நமக்கு குக்கி கிடைச்சது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண பாலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேக்கிங் ட்ரேல நான் பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டு இதே மாதிரி எல்லா டோவுமே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மேல டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமா சாக்கோ சிப்ஸுமே பிளேஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பேக்கிங்காக. இப்போ பேக்கிங் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். 2 ராட்ஸுமே ஃபேன் மோட் ஆன் பண்ணி, அதுக்கப்புறம் அதே 160ல 10 to 12 மினிட்ஸ் வரைக்குமே நான் பேக் பண்ணியிருந்தேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடுமே ஆன் பண்ணி எடுத்திருந்தேன். இதுதான் கரெக்டான நம்ம பேக்கிங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் நல்ல பேக் ஆகி கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்குமே சூப்பரா இருந்தது. பேக் ஆகிட்டே இருக்கும்போது சைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அப்பவே நீங்க வந்து பேக்கிங் ப்ராசஸ் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க அதிகமா கலர் சேஞ்ச் ஆகணும்னு நீங்க வச்சீங்கன்னா குக்கீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஸோ 10 to 12 மினிட்ஸ் கரெக்டான டைமிங்கா இருக்கும். இப்போ நம்ம குக்கீஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செல்லிங் பர்பஸ்க்காக பண்றதா இருந்தால்
கண்டிப்பா நீங்க வெயிட் செக் பண்ணிட்டு தான் நீங்க பால்ஸ்மே நீங்க ரெடி பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு கால்குலேஷன் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ டோட்டல்ல பார்த்தீங்கன்னா 258 கிராம்ஸ், அதாவது 260 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு குக்கீஸ் கிடைச்சிருக்கு இந்த நம்ம எடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியுமே நல்ல ஈவனா பேக் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பேக் பண்ணிட்டு கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல கூல் டவுன் ஆனதுமே நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ரெசிபிக்கான காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் ஒருத்தர செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்டுமே டேரெக்டாக கொடுத்துருக்குறேன், ஐட்டம்ஸுமே கொடுத்துருக்குறேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 134 ருபீஸ் வந்திருக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஓடிஜி, லேபர் ப்ளஸ் பேக்கிங் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த 250 கிராம் குக்கீஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 134 அப்ராக்சிமேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட் நான் செல்லிங் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ 200 கிராம் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200லேருந்து 235 வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் எல்லாம் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.